பிரைஸ் லார்ட். நம்முடைய சரீரத்துக்கு, அதாவது நம்முடைய உடலுக்கு நம்முடைய பேரை வைத்தோ, நம்முடைய பதவியை வைத்தோ, படிப்பை வைத்தோ, உறவை வைத்தோ, நமக்கென்று சொல்லி ஒரு அடையாளம் கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னால், இது எல்லாவற்றிற்குமே ஒரு மூலதனம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம உடலில் உயிர் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் நமக்கு இந்த அடையாளங்கள்லாம் கொடுக்க முடியுமே தவிர, எப்போ நம்முடைய உடலை விட்டு நம்முடைய உயிர் பிரிதோ, எப்போ இந்த சரீரத்தை விட்டு நம்முடைய ஆவி பிரிதோ, அப்போவே நம்ம எல்லாருமே சடலமாய் மாற்றப்படுகிறோம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு சத்தியமான உண்மை. அப்போ உயிர் உள்ள வரைக்கும் தான் நமக்கு மனுஷன் என்ற ஒரு தகுதி கிடைக்குமே தவிர, உயிர் எப்போ பிரியுதோ அந்த நிமிஷமே நம்ம சடலமாய் மாறிவிடுகிறோம். அப்போது இந்த உலகத்தில் கடவுளும் கடவுளுடைய படைப்புமாகிய நாமும் இல்லை அப்படின்னு சொன்னால், அதை நம்ம புரிந்து கொள்ளலை, நம்பலைன்னு சொன்னாலே நமக்கும் மிருகத்துக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் நம்ம ஒவ்வொருத்தருமே தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டு அவருடைய சுவாசத்தை அவர் நமக்கு கொடுத்ததால தான் நம்ம உயிருள்ள ஒரு ஆத்மாவாய், உயிருள்ள தேவனுடைய ஆத்மா தங்கியிருக்கிற ஒரு ஆலயமாய் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ எப்போ அந்த ஆவி நம்மை விட்டு பிரியுதோ அப்போவே நம்ம சடலமாய் மாறிவிடுகிறோம் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்வது அவசியம். இதை சிம்பிளாக எப்படி சொல்கிறேன், நம்ம வீட்டில் சமைக்கிற அதே உணவு தான், அதே பலகாரங்கள் தான். ஆனால் அது எப்போ நம்ம ஆலயத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கடவுளுடைய பேரில் அதை ஆசீர்வதிக்கிறோமோ, ஆசீர்வாதம் ஊற்றப்பட்ட அந்த பலகாரங்கள் பிரசாதமாய் மாறுகிறது அப்படின்னு சொன்னால், அற்பமாய் மண்ணோடு மண்ணாய் போக வேண்டிய நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆவி ஊற்றப்படும் போது, அந்த உயிர் உள்ள போது மட்டும்தான் நமக்கு மனுஷன் என்ற ஜீவனோடு கூட இருக்கிற உயிருள்ள ஒரு மனுஷன் அப்படின்ற ஒரு அடையாளம் நமக்கு கொடுக்கப்படும் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்வது அவசியம். அதனால் நம்ம தேவனுடைய சாயலை நம்ம பெற்றிருக்கிறோன்னு சொன்னால், நம்ம தேவனுடைய சுவாசத்தை பெற்று தான் இன்றைக்கி ஜீவனோடு கூட இருக்கிறோன்னு நீங்கள் நம்புறீங்கன்னு சொன்னால், அவருடைய குணாதிசயங்களும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு அவருடைய ஆலயத்தை பரிசுத்தமாய் பாதுகாப்பது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை அப்படின்றத புரிந்து கொள்வது அவசியம். இதுதான் 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? இந்த உணர்வு இல்லாமல் நம்ம துணிகரமாக எதை வேணால் செய்யலாமா அப்படின்றத நம்ம யோசித்து, தேவ ஆலயமாய் இருக்கிற நம்ம இந்த ஆலயம் ஒரு நாளும் பாவத்திற்கோ இந்த உலகத்தின் எந்த ஒரு தேவையில்லாத காரியத்துக்கும் அடிமை ஆகாதபடிக்கு எப்போ நம்ம இந்த தேவ ஆலயத்தை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்கிறோமோ அப்பொழுதே நிச்சயமாய் நம்ம ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்கப்படுவது நிச்சயம் அப்படின்றத புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொள்வோம். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.